தற்போது பார்க்கக்கூடிய முக்கிய செய்தி, சென்னை தலைமைச் செயலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களுக்கு வாகன பயன்பாட்டிற்காக வாகனங்கள் வழங்கும் நிகழ்வானது துவங்கியிருக்கிறது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைத்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். பவித்ரா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களுடைய பயன்பாட்டிற்காக சுமார் 8,46,00,000 ரூபாய் மதிப்பிலான 95 வாகனங்களுடைய சேவைகள் தற்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களுடைய அலுவலக பயன்பாட்டிற்காக இந்த வாகனங்களை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். அதே போல இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் தமிழ்நாட்டினுடைய 21 மாவட்டங்களில் 64,44,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 400 வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் 6 மாவட்டங்கள்ல 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 9 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள் ஆகியவற்றையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை மூலமாக பல்வேறு அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 84 விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைக்கான பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சற்று நேரத்தில் வழங்க இருக்கிறார். இதோடு மட்டுமில்லாமல் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கையகப்படுத்தப்பட்டு அறிவிக்கை செய்யப்பட்ட நிலங்களில் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் சுமார் 499.85 ஏக்கர் நிலங்கள் நில எடுப்பிலிருந்து விலக்களித்து தங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு அளித்ததற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இந்த மக்கள் சந்தித்து நன்றியும் தெரிவிக்க இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக விளையாட்டு வீரர்களுக்கான பணி நியமன ஆணை, அதே போன்று அரசு துறை கட்டடங்கள் திறப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்க இருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி சிவா.